நெகேமியாவின் புஸ்தகம். நம்ம இந்த நாளில் நெகேமியா புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். அர்தசஷ்டா என்னும் பெர்சியா அரசனின் அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அங்கே பணி செய்கிறவர் தான் நெகேமியா. ஆனால் அவர் அங்கே அரண்மனையில் இருந்தாலும், சூசான் அரண்மனையில் இருந்தாலும், அவருடைய நினைவுகள், பாரங்கள் எல்லாம் எருசலேமை குறித்து தேவ திட்டத்தின் மீதும் தேவ ஜனங்கள் மீதும் அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னே அவர் இருதயம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியா நம்ம இந்த முழு சாப்டரையும் அப்படியா நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அவங்க சகோதரர்கள் அங்கேருந்து வந்தவங்ககிட்ட அவர் அப்படியா கேட்குறாரு, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. 4வது வசனம். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவர் எருசலேமின் நிலைமையை கேட்ட நெகேமியா அரச அரண்மனையில் இருந்தாலும், அவர் ஒரு உயர் பதவியில் இருந்தாலும், தன் ஜனங்களின் நிலைமையை குறித்து கேள்விப்பட்டவுடன் துக்கம் நிறைந்தவராய் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து அவர் மன்றாடுறதை பார்க்க முடியுது. 5ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. கர்த்தருடைய பராக்கிரமத்தை அவர் விவரித்து காட்டுறாரு. தேவனுடைய அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. ஏசாயா 54:10 கூட, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார். அப்படியாய் தேவன் அவரோட உடன்படிக்கையை நிலை பெறாமல் நம்ம இடத்துல இருக்க வைப்பார். நம்ம அவர்கிட்ட கெஞ்சினோம்னா ஜனங்களை குறித்து அக்கறை அப்படியாய் கரிசனை நம்ம இடத்துல காணப்படணும். கரிசன சமூகத்தில் அப்படியாய் நம்ம விண்ணப்பம் பண்ணுறவங்களாக காணப்படணும். 6வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை எடுக்கிற உமது அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். தேவனுக்கு முன்பாக அப்படியாய் பாவ அறிக்கை செய்கிறாரு. நாங்கள் என்று அந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாரு. ஜபத்துக்கு உம்முடைய செவிகள் கவனித்திருக்கட்டும், உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும் சொல்லி மன்றாடுறாரு. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நாங்கள் என்று முழு இஸ்ரேல் குடும்பத்தையும் அவர் அப்படியா நாங்கள் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நாங்கள் கைக்கொள்ளலை. முழு இஸ்ரேல் குடும்பத்துக்காக அவர் அந்த இடத்துல ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கெட்டவர்கள் என்று தன்னை தாழ்த்துறாரு. நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறாரு. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அப்படியா நெகேமியா சொல்லி ஜெபிக்கிறாரு. எங்களை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கட்டளைகளை கைக்கொள்ளாதே நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாமளும் இந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார் இயேசுப்பா. கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்தோமானால் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையார்ந்தத்தில் இருந்தாலும் அவர் சேர்த்துக்கொண்டு அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்துக்கு கொண்டு வருவார். பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவங்க தள்ளுண்டு போயிருந்தாலும் சேர்த்துக்கொள்கிற தேவன், மனதுருகிற தேவன். அப்படியாய் நம்ம பிள்ளைகளையும் அப்படியாய் நம்ம யாருக்காவது ஜெபிக்கிறோமோ அவங்களையும் சேர்த்துக்கொள்கிற தேவனாக இருப்பார். 10வது வசனத்தில், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அவர் தேவனிடத்தில் ஞாபகப்படுத்துகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்ததை நினைவு கூறுறார். செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்து அவர் நினைவு கூறுகிறார். 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தை
ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறேன். அப்படியாய் நெகேமியா அந்த ராஜாட்ட பேசுகிறதுக்கு முன்னால் தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கணும்னு சொல்லி ராஜாவின் கண்களுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் ராஜாட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே தேவனிடத்துல அவர் மன்றாடி இரக்கத்துக்காக கெஞ்சுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்படியே அவர் வசனத்தை சொல்லி சொல்லி அவர் ஜெபிக்கிற ராஜாவிடத்தில் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆயத்தமாக போகிறதுக்கு முன்னாலே அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாமளும் இந்த அதிகாரம் முழுவதும் எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறத கேள்விப்பட்டவுடன் உட்கார்ந்து அழுது உபாசத்தை துக்கித்து நொறுங்குண்ட இருதயத்தோடு மனம் வருந்தி மன்றாடுற அந்த நெகேமியா போல் நாமும் நம்ம ஜனத்தின் பாவத்துக்காக நம்ம தேவனிடத்தில் கிருபை கிடைக்கும்படி மன்றாடுவோம். அவருடைய மகத்துவமுள்ள நாமங்களையும் உடன்படிக்கையும் அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறாரு. நெகேமியாவோட இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். நம்ம தாழ்த்துவோம், இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஆமென்.